வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போராட்டம் காரணமாக மின் விநியோகம் தடை. பாடசாலை போக்குவரத்து கட்டணம் இன்று முதல் உயர்வு. 369 லட்சம் ரூபாய் வருமான வரியை செலுத்தாத முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கைது. நாட்டில் நிலவும் கடுமையான வெப்பநிலை தொடர்பில் எச்சரிக்கை. தங்கத்தின் விலை 7000 ரூபாவினால் அதிகரிப்பு. வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதல்கள் தொடர்பென ஈரான் அறிவிப்பு. ஆஸ்திரேலிய போலீசாரின் உதவியுடன் ஈரானிய வீராங்கனைகள் பாதுகாப்பாக மீட்பு. விசாரணைகளுக்காக 15 நாட்கள் அவகாசம் வழங்குமாறு நடிகர் விஜய் கோரிக்கை. ஹார்மூஸ் நீரிணையை பாதுகாப்பதற்காக பிரான்ஸ் 8 போர்க்கப்பல்களை அனுப்பியுள்ளதாக அறிவிப்பு. கொழும்பு 9 மற்றும் 14 கம்பகாவின் சில பகுதிகளுக்கான மின்சார விநியோகம் தடைப்பட்டுள்ளது. மின்சார தொழிற்சங்கங்களின் தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக தடைப்பட்டுள்ள மின்சாரத்தை மீண்டும் செயற்படுத்துவதற்கு காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையை மறுசீரமைத்த பின்னர் நிறுவப்பட்ட புதிய நிறுவனங்களுக்கு ஊழியர்களை இணைக்கும் போது முறைமையான நியமன கடிதங்களை வழங்காமை உள்ளிட்ட 8 கோரிக்கைகளை முன்வைத்து ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கை நேற்று மாலை 3 மணிக்கு ஆரம்பமானது. அத்துடன் இப்போராட்டம் 24 மணி நேரம் வரை தொடரும் எனவும் இலங்கை மின்சார தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்காவிடில் தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்தப் போவதாகவும் இலங்கை மின்சார சபை தொழில்நுட்பவியலாளர் சங்கத்தின் தலைவர் கோசல் அபேசிங்க தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் மின்சார சபையை ரத்து செய்து புதிய நிறுவனங்களின் கீழ் கொண்டு வருவதன் மூலம் ஊழியர்களின் உரிமைகள் மற்றும் சலுகைகளில் எந்தவொரு சிக்கலும் ஏற்படாது எனவும் இலங்கை மின்சார சபை மாற்றத்திற்கான பணிக்குழுவின் தலைவர் புபுது நிரோஷன தெரிவித்துள்ளார். இதேவேளை மின்சார தொழிற்சங்கங்களின் தொடர்ச்சியான போராட்டம் காரணமாக தடைப்பட்டுள்ள கொழும்பு மற்றும் கம்பகா பகுதிகளுக்கான மின் விநியோகத்தை மீண்டும் வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதாவது தேசிய வாய்வழி சுகாதார கணக்கெடுப்பு இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இக்கணக்கெடுப்பு எதிர்வரும் நவம்பர் மாத இறுதி வரை முன்னெடுக்கப்படவுள்ளது. நாட்டின் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வகையில் இக்கணக்கெடுப்பு நடத்தப்படவுள்ளதுடன் இதன்போது தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகள் மற்றும் வீடுகளை மையமாக கொண்டு தரவுகள் சேகரிக்கப்படவுள்ளன. இதேவேளை தேசிய வாய்வழி சுகாதார கணக்கெடுப்பை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்காக பாடசாலைகள் மற்றும் வீடுகளுக்கு வருகை தரும் வைத்தியர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குமாறு கணக்கெடுப்பின் பிரதான ஆய்வாளர் விசேட வைத்திய நிபுணர் நிலந்த ரத்நாயக்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிப்பினை தொடர்ந்து பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் வாகனங்களின் கட்டணங்களை இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 5% அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த அகில இலங்கை பாடசாலை மாணவர் போக்குவரத்து சங்கத்தின் தலைவர் லலித் சந்திரஸ்ரீ பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் பலமுறை எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்பட்ட போதிலும் நாட்டின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு போக்குவரத்து கட்டணங்களில் மாற்றம் எதுவும் செய்யவில்லை. இருப்பினும் இம்முறை டீசல் விலை 22 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளமையினால் போக்குவரத்து கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏனைய சங்கங்களுடன் கலந்தாலோசித்த பின்னரே இத்தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் இதன்படி குறித்த கட்டண திருத்தம் இன்று முதல் அமலுக்கு வரும் எனவும் லலித் சந்திரஸ்ரீ பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். நபரொருவர் வெட்டு காயங்களுக்குள்ளான நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் நாவலப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். முரண்பாடு காரணமாக மற்றொரு நபர் கத்தியினால் குத்தி இவரை கொலை செய்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஊர்காவல்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொட்டகலை பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடையவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின்வாஸ் குணவர்த்தன சட்டவிரோத சொத்துக்களை சேர்த்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் நேற்று கையூட்டல் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். சட்டவிரோத சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பான விசாரணைக்காக வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக சென்றிருந்த போதே விசாரணைகளை முன்னெடுத்த அதிகாரிகள் அவரை கைது செய்திருந்தனர். சுமார் 243.8 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை சட்டவிரோதமான முறையில் ஈட்டியதாக சஜின்வாஸ் குணவர்த்தன மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
மார்ச் 2ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2010ஆம் ஆண்டு மற்றும் 12ஆம் ஆண்டுகளில் அவருக்கு கிடைத்த ஆதாயத்தில் 369 லட்சம் ரூபாய் வருமான வரி செலுத்த தவறியமைக்காக கடந்த வருடம் அவரை கைது செய்யுமாறும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதேவேளை மிகின் லங்கா நிறுவனத்திற்கு 2 பேருந்துகளை கொள்வனவு செய்ததன் அடிப்படையில் அரசாங்கத்திற்கு 31 மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியதாகவும் சஜின்வாஸ் குணவர்த்தன மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் வெப்பமான வானிலை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிலவும் வெப்பமான வானிலையினால் சிறுவர்களுக்கு தோல் நோய்கள் மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதிகரித்து வரும் வெப்பநிலையினால் சிறுவர்களின் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து சுகாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன்படி சிறுவர்களின் மென்மையான தோல் காரணமாக வெப்பப்படைகள், அரிப்பு மற்றும் பூஞ்சை தொற்று போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு காணப்படுகின்றது. உடலில் நீர்ச்சத்து குறைவதனால் தூக்கமின்மை, அதிக சோர்வு மற்றும் பசியின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் எனவும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதிகப்படியான வியர்வை வெளியேறுவதனால் உடலில் உள்ள சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய உப்புச்சத்துக்கள் குறைவதனால் மூளை மற்றும் இதயத்தின் செயற்பாடுகள் பாதிக்கப்படும் எனவும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் சிறுவர்கள் போதியளவு நீர் மற்றும் இயற்கை பானங்களை அருந்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்பதுடன் நண்பகல் வேளையில் சிறுவர்களை நேரடியாக வெயிலில் நடமாட விடுவதை தவிர்க்குமாறும் பெற்றோர் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தகுந்த கண்காணிப்பின் கீழ் சிறுவர்கள் நீரில் விளையாட அனுமதிப்பது அவர்களின் உடல் வெப்பத்தை தணிக்க உதவும் எனவும் விளையாட்டுப் போட்டிகளின் போது மாணவர்களுக்கு போதிய ஓய்வு மற்றும் நீர் அருந்துவதற்கான இடைவேளைகளை வழங்குமாறும் பாடசாலை சார்பாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலை காரணமாக சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகின்றது. இந்நிலையில் நேற்றைய தினம் நாட்டில் தங்கத்தின் விலை 4000 ரூபாவினால் குறைவடைந்திருந்த போதிலும் இன்று 7000 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 4,15,000 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதுடன் 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,83,800 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இதன்படி 24 கேரட் தங்க ஒரு கிராமின் விலை 51,875 ரூபாவிற்கும் 22 கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை 47,975 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக நகை வர்த்தகர்கள் அறிவித்துள்ளனர். அமெரிக்காவுடனான நீண்டகால போருக்கு ஈரான் தயாராக இருப்பதாகவும் அமெரிக்காவை பின்வாங்கச் செய்ய வளைகுடா நாடுகள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் ஈரானின் உயர் அதிகாரி ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் உயரிய தலைவரின் அலுவலக வெளியுறவுக் கொள்கை ஆலோசகர் கமல் கராசின் தனியார் ஊடகமொன்றிற்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியின் போதே இதனை குறிப்பிட்டார். எதிர்வரும் காலங்களில் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு இடமில்லை என தெரிவித்துள்ள அவர், பொருளாதார ரீதியான அழுத்தம் அதிகரிக்கும் போது மாத்திரமே இப்போர் முடிவுக்கு வரும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை நிறுத்த ஏனைய நாடுகள் தலையிடும் வரை இப்போர் தொடரும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவை போரில் இருந்து பின்வாங்கச் செய்யுமாறு வளைகுடா அரபு நாடுகளுக்கு அழுத்தம் கொடுப்பதே ஈரானின் தற்போதைய தந்திரோபாயமாக உள்ளது எனவும் ஈரானின் உயரிய தலைவரின் அலுவலக வெளியுறவுக் கொள்கை ஆலோசகர் கமல் கராசின் தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு ஆஜராகுவதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் 15 நாட்கள் கால அவகாசம் கோரியுள்ளார். கரூர் பிரசார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கு விவகாரம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சிபிஐ அழைப்பாணை அனுப்பியுள்ளது. எனினும் தேர்தல் பணி காரணமாக 15 நாட்கள் அவகாசம் கோரி சிபிஐக்கு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். இந்த வழக்கு விசாரணைக்காக டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஏற்கனவே ஆஜரான தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகளிடம் அதிகாரிகள் சுமார் 20 மணி நேரம் விசாரணை நடத்தியிருந்தனர். இதற்கிடையே விஜயின் பிரசார பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் அதில் பதிவான காட்சிகள் குறித்து பேருந்து சாரதியிடமும் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் சட்டப்பேரவை தேர்தல் பணிகளை சுட்டிக்காட்டிய விஜய் நேரில் ஆஜராகுவதற்கு தனக்கு 15 நாட்கள் விலக்கு அளிக்க வேண்டும் எனவும் சென்னையிலேயே ஆஜராகி விளக்கம் அளிக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் தனது வழக்கறிஞர் மூலம் சிபிஐக்கு கடிதம் எழுதியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஈரான் பெண்கள் கால்பந்தாட்ட வீராங்கனைகள் 5 அடைக்கலம் அளிக்கப்படுவதற்கு முன்பாக அவர்களை அணி விடுதியில் இருந்து ஆஸ்திரேலிய போலீசார் மீட்டெடுத்ததாக ஆஸ்திரேலியாவின் உள்நாட்டு அமைச்சர் டொனி ஃபுர்கே தெரிவித்துள்ளார். ஆசிய கிண்ண போட்டியொன்றிற்கு முன்பாக தேசிய கீதத்தை பாட மறுத்த நிலையில் அணியை போர்க்கால துரோகிகள் என உருவகப்படுத்தப்பட்டதை அடுத்து அணித்தலைவி உள்ளிட்ட 5 வீராங்கனைகள் பாதுகாப்பை தேடியிருந்தனர். கோல்ட் கோஸ்ட் விடுதியில் இன்னமும் உள்ள குழாமின் எஞ்சிய 21 உறுப்பினர்களுக்கான புகலிட வாய்ப்பு இன்னமும் உள்ளதென தெரிவித்த ஃபுர்கே சிலர் ஈரானுக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலியா குறித்த வீராங்கனைகளை பொறுப்பெடுக்காவிட்டால் ஐக்கிய அமெரிக்கா பொறுப்பெடுக்க தயாராக இருந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானிய தயாரிப்பு ஆளில்லா விமான தாக்குதல்களை எதிர்கொள்ள பாதுகாப்பு ஒத்துழைப்பு கோரி மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் உட்பட மொத்தமாக 11 நாடுகளிடம் இருந்து தமக்கு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி அறிவித்துள்ளார். உயிர்களை பாதுகாப்பதில் உக்ரைனுக்கு இருக்கும் அனுபவம், ஆளில்லா விமானங்களை இடைமறிக்கும் தொழில்நுட்பங்கள், இலத்திரனியல் போர்முறை அமைப்புகள் மற்றும் பயிற்சிகள் ஆகியவற்றில் உலக நாடுகள் மிகுந்த ஆர்வம் காட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உக்ரைனின் சுதந்திரத்தை பாதுகாக்கவும் அந்நாட்டு மக்களின் உயிரை காக்கவும் உதவி வரும் நாடுகளின் கோரிக்கைகளுக்கு ஆக்கப்பூர்வமான பதிலளிக்க உக்ரைன் தயாராக இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அமெரிக்காவின் வேண்டுகோளை ஏற்று ஜோர்தானில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை பாதுகாக்க உக்ரைன் தனது நிபுணர்களையும் ட்ரோன் இடைமறிப்பு கருவிகளையும் அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் பிரான்ஸ் தனது விமானம் தாங்கிய போர்க்கப்பல் உள்ளிட்ட 8 போர்க்கப்பல்களை ஏதென்ஸ் மத்திய தரைக்கடல் மற்றும் செங்கடல் பகுதிகளுக்கு பாதுகாப்பிற்காக அனுப்பியுள்ளது. கடந்த வாரம் சைப்ரஸ் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து அங்கு விஜயம் செய்த பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் சைப்ரஸ் மீதான தாக்குதல் என்பது ஒட்டுமொத்த ஐரோப்பாவின் மீதான தாக்குதல் என எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதன் ஒரு பகுதியாக சர்வதேச வர்த்தக பாதையான ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் பாதுகாப்பாக திறக்கும் நோக்கில் அங்குள்ள சரக்கு கப்பல்கள் மற்றும் எண்ணெய் டாங்கர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் வகையில் ஒரு விசேட பாதுகாப்பு படை ஒன்றை உருவாக்க பிரான்ஸ் திட்டமிட்டுள்ளது. ஐரோப்பிய மற்றும் ஐரோப்பிய அல்லாத நட்பு நாடுகளுடன் இணைந்து மேற்கொள்ளப்படவுள்ள இந்நடவடிக்கை முற்றிலும் தற்காப்பு ரீதியானது எனவும் பிரான்ஸ் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். போரின் மிக தீவிரமான கட்டம் முடிவுக்கு வந்தவுடன் சர்வதேச வர்த்தகத்தை சீராக்கவும் எண்ணெய் விநியோக தடைகளை நீக்கவும் இப்போர் கப்பல்கள் பயன்படுத்தப்படவுள்ளது. பிரான்சின் இந்த அதிரடி நகர்வு ஈரானுடனான மோதல் உலகளாவிய கடல்சார் வர்த்தகத்தை பாதிக்காமல் இருக்க எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ராஜதந்திர மற்றும் இராணுவ நடவடிக்கையாக காணப்படுவதாகவும் அரசியல் அவதானிகள் கருத்துரைத்துள்ளனர். இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.